நீதிமன்றத்தில் தற்பொழுது பன்னீர்செல்வத்திற்கு சாதகமான தீர்ப்பு வந்திருக்கிறது என்றே நாம் கூறலாம். கிட்டத்தட்ட வாழ்நாள் முழுவதும் இரட்டை இலை சின்னத்தை பன்னீர்செல்வம் அவர்கள் பயன்படுத்தக்கூடாது என்று உயர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியதை தொடர்ந்து மேல்முறையீடு செய்த பன்னீர்செல்வம் அவர்கள் தற்பொழுது இதற்கான தீர்ப்பும் இன்று வழங்கியிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் இரட்டை இலை சின்னத்தை பன்னீர்செல்வம் அவர்கள் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பயன்படுத்தலாமா என்ற ஒரு கேள்விற்கு தான் தற்பொழுது நீதிமன்றம் பதிலையும் அளித்திருக்கிறது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக நமது சேனலுக்கு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. பன்னீர்செல்வத்திற்கு நிரந்தர தடை விதித்து கடந்த 18ஆம் தேதி தீர்ப்பு வழங்கியது. இதனை எதிர்த்து பன்னீர்செல்வம் அவர்களின் தரப்பினர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடும் செய்யப்பட்டது. இந்த மனு இன்று மார்ச் 25ஆம் தேதி நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன் மற்றும் ஆர் சக்திவேல் அமர்வில் விசாரணைக்கும் வந்தது. அப்போது அதிமுகவின் பெயர், கொடி, சின்னம் உள்ளிட்ட அனைத்தையும் பயன்படுத்த பன்னீர்செல்வத்திற்கு விதிக்கப்பட்ட தடையை தற்காலிகத்திற்கு ஏற்றுக்கொள்கிறோம் என்றும் இது நீடித்த வரையறை உட்படுத்தப்பட்டதுதான் என்றும் வாழ்நாள் முழுவதும் தடை கிடையாது என்றும் கூறியுள்ளார்கள். இந்த நிலையில்தான் சுயேட்சையாக பன்னீர்செல்வம் அவர்கள் ராமநாதபுரத்தில் நின்றுள்ளதால் அவர் இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்த முடியாது என்றும் தீர்ப்பு வழங்கியது. ஆனால் பன்னீர்செல்வம் அவர்கள் இரட்டை இலை சின்னத்தை வாழ்நாள் முழுவதும் பயன்படுத்தக்கூடாதா என்ற ஒரு கேள்விக்கு அது கிடையாது, பயன்படுத்தலாம் என்பதற்கேற்பதான் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இது பன்னீர்செல்வத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றியாகத்தான் பார்க்கப்படுகிறது. மேலும் பன்னீர்செல்வம் அவர்கள் நீதிமன்றத்தில் பல தோல்விகளை கிடைத்தாலும் மேல்முறையீடு வழக்கில் பன்னீர்செல்வத்திற்கு மனதளவில் பாராட்டக்கூடிய விதமாகவும் மகிழ்ச்சி அளிக்கும் விதமாகவும் இந்த தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இந்த நிலையில்தான் இதனை பன்னீர்செல்வம் அவர்கள் கொண்டாடி தீர்த்து வருகிறார்கள். மேலும் அவர்களது ஆதரவாளர்களும் மகிழ்ச்சியாக இருந்து வருகிறார்கள். இந்த நிலையில்தான் பன்னீர்செல்வம் அவர்கள் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்தமாக ராமநாதபுரம் தொகுதியில்தான் தங்களை ஆதரிக்க வேண்டி தற்பொழுது அதிமுகவின் தொண்டர்கள் ராமநாதபுரத்தில் குவிந்து காணப்பட்டு வருகிறார்கள். மேலும் நேற்று முன்தினமே ராமநாதபுரத்திற்கு சென்ற பன்னீர்செல்வம் அவர்கள் முதற்கட்டமாக பிரச்சாரம் தொடங்குவதற்கு முன்பாக அப்பகுதி மக்களை சந்தித்துள்ளார். நிச்சயமாக நாங்கள் உங்களுக்கு வாக்குகளை கொடுப்போம் என்றும் இன்று மதியானம் பன்னீர்செல்வம் அவர்கள் வேட்புமனு தாக்கலும் செய்தார். இந்த நிலையில்தான் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு அமோக வரவேற்பும் கிடைத்தது. முதல் ஆளாக வேட்புமனு தாக்கல் செய்து ராமநாதபுரம் தொகுதியில் பிரச்சாரத்திற்கு தேவையான அனைத்தையும் செய்து வருகிறார். நாடாளுமன்ற தேர்தலில் முதல் முறையாக OPS அவர்கள் வெற்றியடைவாரா என்பதை உங்களது கருத்துக்களையும் நமது கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இரட்டை இலை சின்னம் இல்லாமல் முதல் முறையாக பன்னீர்செல்வம் அவர்கள் களத்தில் இறங்கக்கூடிய முதல் தேர்தல் என்பதால் VIP தேர்தல் என்ற ராமநாதபுரம் ஹேஷ்டேக் இணையதளத்தில் ட்ரெண்டிங்காக வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நமது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீட்டெடுப்பது தான் நமது முதன்மையான நோக்கம். அதற்காகத்தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் களத்தில் இறங்கியிருக்கிறோம் என்றும் OPS அவர்கள் கூறியுள்ளதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.